ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இவர் ஒருவர்தான் காரணம் என்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது அதை யார் என்பதையும் காண்பிக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, கஷ்டங்களை அனுபவிக்கிறாய், துன்பங்களை அனுபவிக்கிறாய், துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் என்று என்னிடம் வந்து கூறினாய் அல்லவா? ஆனால் அதற்கு யார் காரணம் என்பதை என் குழந்தை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, யார் என்பதை உனக்கு தெரியாமல் போனாலும் உன் அம்மா எனக்கு அது நன்றாக தெரியும் அல்லவா? நான் உனக்கு அதை யார் என்று அடையாளம் காண்பிக்கிறேன். அவரை உன் வாழ்க்கையில் இருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீ ஒதுக்கி வைத்து விடுவாயாக. உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதே இருக்காது. என் தங்கமே, உன் தாயானவள் சொன்னவுடன் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? யாராக இருக்கும்? யார் நமக்கு இத்தகைய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்? நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கிறார் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதுமே இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நிற்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நீ அவசரப்படாதே. உன் தாயானவள் உனக்கு நிச்சயமாக அது யார் என்று அடையாளம் காட்டுகிறேன். அவர் எங்கிருக்கிறார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன். என் குழந்தையே, உனக்கு அது யார் என்று தெரிகின்ற வேளையில் நிச்சயமாக நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தினை அடையப் போகிறாய். அவர் எங்கிருக்கிறார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை அடையப் போகிறாய். ஏனென்றால் என் குழந்தையே, அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர், எப்பொழுதுமே உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர். அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ நிச்சயமாக அவர் யார் என்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் வராகியானவள் என்னுடைய பேச்சினை கேட்டு உன் வாழ்க்கையில் இருந்து அவரை சர்வ நிச்சயமாக விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை உன் தாயானவள் எனக்கு முழுமையாக இருக்கிறது. என் தங்கமே, அதனால்தான் உன் அம்மா இப்பொழுது நம்பிக்கையோடு உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்தே தீர வேண்டும். இந்த தாயானவள் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பெடுத்து கொள்கிறேனோ அதுபோலதான் மிக பெரிய உத்திரவாதத்தினை தர வேண்டும். என் குழந்தையே, நீ இதனை செய்த முடிப்பாய் என்று உன் தாயானவள் நான் மனதார நம்புகிறேன். என் தங்கமே, யாரென்று தெரிந்து கொள்கின்ற நேரம் வந்துவிட்டது. அவர் வேறு எங்கும் இல்லை, அவர் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய முன்கோபம்தான். இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய காரணமாக மாறியிருப்பது அதுதான். உன் அம்மா உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, கோபத்தை விட நீ பேசுகின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்தில் கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாய், ஆனால் அந்த வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோலதான் அவசரத்தில் தேவையில்லாமல் பேசுகின்ற வார்த்தை கடுமையான வார்த்தையாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கசப்பான வார்த்தையை ஒருவரிடம் தெரிவிக்கும் பொழுது அது நிச்சயமாக மிகப்பெரிய மனக்கசப்பினை ஏற்படுத்திவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற இந்த கோபமான வார்த்தைகளை எப்படி பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் நீ பேசிவிடுகிறாய். அதனால் மனக்கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. உன்னால் வேதனை அடைந்தவர்கள் இப்பொழுது மனம் வருந்தி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ காரணமாக இருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் தங்கமே, யாரை நீ மனதால் வேதனைப்படுத்துகிறாயோ அவரை நீ மனதால் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். உன் தாயானவளின் விருப்பமும் அதுதான். இதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் சரி செய்து விட்டாலே உன்னுடைய பாதி பிரச்சனைகள் உன்னை விட்டு காணாமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே.
பாதி பிரச்சனைகள் உனக்கு உன்னுடைய முன்கோபத்தினால் தான் வந்தது என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் இந்த பிரச்சனைகளால் தான் சென்றது என்பதை நீ இப்பொழுது உணரப் போகிறாய். என் தங்கமே, நீ ஏற்கனவே உணர்ந்து கொண்டாய். ஆனால் அதற்கு அடுத்த நடவடிக்கைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். என் தங்கமே, நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசை கொண்டாய். ஆனால் இந்த கோபத்தை முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்துவிடு. கோபமே வரக்கூடாது என்று உன் அம்மா நான் உனக்கு அறிவுறுத்தவில்லை. இந்த தேவையற்ற கோபம் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டது அல்லவா? இனியாவது இந்த கோபம் எல்லாம் தூர விலக்கி வைத்துவிட்டு எப்பொழுதுமே புன் சிரிப்போடு இருக்க பழக வேண்டும். உன் வாழ்க்கை உனக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுத்தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் அனுபவிக்காமல் நீ இப்பொழுது இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்ன செய்ய போகிறாய்? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதில் உனக்கு வருத்தம் இருக்கிறதோ இல்லையோ, உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இனிமேல் என் குழந்தை, உன் கோபத்தை எல்லாம் நீ தூர எறிந்துவிடு. உன் வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக நல்ல நிலைக்கு திரும்ப வந்துவிடும். நீ கோபத்தை குறைத்து கொள்ளும் பொழுது நீ செய்த தவறு என்ன என்பதையும் நீயே உணர்ந்து கொள்வாய். உனக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் அப்பொழுதுதான் கிடைக்கும். கோபம் உன் கண்ணை மறைக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய் என்பதை அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிறாய். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது, யார் என்ன பாதிப்பினை அடைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறியாமல் நீ உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இனியும் நீ இது போன்ற தவறுகளை செய்யாமல் உன்னுடைய கோபங்களை எல்லாம் மூட்டை கட்டி தூர எறிந்துவிட்டு இனி உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு உன்னுடைய உண்மையான அன்பினை வெளிப்படுத்த வேண்டும் என்று என் குழந்தையே நீ சிந்திக்க வேண்டும். உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் உன்னுடைய அன்பு அத்தகைய புனிதமானது. நீ அத்தகைய அன்பு கொண்ட பிள்ளையானவள். அதனால் என் தங்கமே, உன்னுடைய அன்பினை எதிர்பார்ப்பவர்களுக்கு நீ அன்பினை காட்டினால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக பூத்து குலுங்குகின்ற நந்தவனமாக மாறும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. நீ நமக்கெல்லாம் கோபம் மட்டும்தான் வரும், நான் எல்லாம் எங்கே அன்பு செலுத்த போகிறேன் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. கோபம் எங்கு அதிகமாக வருகிறதோ அங்குதான் நல்ல குணமும் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் உன் அம்மா இப்பொழுது இதனை தெரிவித்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, நீ யார் மீது அதிக கோபம் கொண்டாயோ அவர் மீது உண்மையாகவே அதிகமான அன்பு வைத்திருக்கிறாய். அந்த அன்பினை முதலில் வெளியில் கொண்டு வர முயற்சி செய். இந்த கோபம் உன்னை விட்டு தானாகவே ஓடிவிடும். உன் அம்மா உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த போகின்ற புதிய மாற்றமும் புதிய திருப்பமும் இந்த கோபத்தை உன்னை விட்டு தூர எறிவதுதான். என்ன நடக்கிறது என்பதை அறியாமலேயே எதற்கெடுத்தாலும் உடனே கோபம் உனக்கு வந்துவிடுகிறது. அது உனக்குள் இருக்கும் வரை உன் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்காது. காயப்படுத்துவதை யாரை காயப்படுத்துகிறோம் என்பதை கூட உணராமல் உன் வார்த்தைகள் வந்துவிடுகிறது. உன்னால் அதனை கட்டுப்படுத்த நினைத்தால் கூட முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் சீர்படுத்தி தருகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னிடம் இருக்கின்ற இந்த கோபங்களை எல்லாம் நான் கூடிய விரைவில் தூக்கி எறிந்து விடுகிறேன். என் குழந்தையே, இந்த தாயானவளுக்கு நீ முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கை இன்னும் சில நாட்களிலேயே நல்ல நிலைக்கு வந்துவிடும். என் குழந்தையே, நீ சந்தோஷமான வாழ்க்கையை மன நிம்மதியோடு மன நிறைவோடு வாழ காத்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உன் அம்மா உன்னை விட்டு வெளியேற்ற போகின்ற அந்த ஆள் யார் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இனி ஏனோ உன் தாயானவள் எனக்கு சிரமம் கொடுக்காமல் நீயே அதை உன்னை விட்டு தூர எறிந்துவிட்டால் அது எனக்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே. எதற்காகவும்
சிறிதளவும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.